பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழர் நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் புலல் ஏ தர்மராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது. அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த விஜயுடைய தலைமையில் இயங்கக்கூடிய கட்சிக்கு அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த இயக்கத்திலே இணைந்திருக்கிறார். அடுத்ததாக நாஞ்சில் சம்பத் அவரும் அங்கே இணைந்திருக்கிறார். இன்னும் அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் அவருடைய இயக்கத்திலே இணைக்கப் போவதாக பேச்சுக்கள் அடிபடுது. அது பற்றி இன்று புலல் தர்மராஜ் அவருடைய கேட்போம். வாருங்கள். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். அதான் ஆச்சு, இப்போ விஜய் கட்சியில் செங்கோட்டையன் போயிருக்காரு, அடுத்தது நாஞ்சில் சம்பத் போயிருக்காரு, அடுத்தது பன்னீர்செல்வம் போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் போகிறாருன்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் விஜய் கட்சியில் போய் சேர்றாங்கன்னா இவங்கெல்லாம் கரை சேருவாங்களா? கரை சேர வாய்ப்பு இருக்கா? அதாவது விஜய் கட்சியில் கரை சேர்றாங்களா என்பதை விட ஒரு மவுசு காட்டப்பட்டிருக்கு. விஜய் கட்சியில் இன்னைக்கு ஒரு மவுசை காட்டியிருக்காங்க. ஒரு செல்வாக்கு ஏற்படுதுங்கிறீங்க? இல்லை, அவங்க ஒரு மவுசை உருவாக்கியிருக்காங்க. செல்வாக்கு ஏற்படுமா இல்லையாங்கிறது அப்புறம் தான். இப்போ அவங்க ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க, பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, ஒரு ரசிகர் கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தை கண்ட உடனே இப்போ அங்கே சேர்ந்திருக்க நீங்கள் சொன்ன எல்லா தலைவரையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி விரட்டி விட்டவர்கள். ஆமாம், எடப்பாடி இடம் கொடுத்திருந்தால் நீங்க சொல்ற போயிருக்க மாட்டாங்க. செங்கோட்டையனுக்கு அங்க வேலை இல்லை, செங்கோட்டையனுக்கு இங்க வேலையே இல்லாம ஆயிட்டு. எங்க அதிமுக ஒரு அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில் என்ன பொறுத்த முடியல நல்ல அமைச்சர். ஏன்னா எங்க ஊருக்கு அவர் தான் பஸ் கொடுத்தார். அவரை நம்ம அதனால நல்ல எங்க ஊருக்கு ரொம்ப காலம் பஸ் இல்லாத ஒரு பஸ் அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகும்போது எங்கள் ஊருக்கு அந்த பஸ்ஸை கொடுத்தாரு. அவருக்கு நம்ம ஒரு கிராமத்துக்கு பஸ் கொடுத்தவருக்கு நம்ம. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் புரட்சி தலைவி ஜெயலலிதா இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு தான் தெரியும் என்ன ஏதென்று, இல்லையா? முடக்கி வைக்கப்பட்டது, நீக்கப்பட்டாரு, முடக்கி வைக்கப்பட்டது. அப்போ அவர் கட்சியை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கட்சியில் வேலை பார்க்குறவங்க எப்படி செய்திருக்காங்க, அவங்க மேலே என்ன அலிகேஷன், எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய அலிகேஷனில் எங்கள் தலைவருக்கு தெரியும். தலைவர் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரான்னா சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார்? அவரு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யணுமோ அப்படி செய்வார். அதான், அதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மாதிரி அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதை எல்லாத்தையும் விளம்பரப்படுத்த முடியாது. இதுதான் அங்கே இருந்த பழி. செங்கோட்டையன்னு எல்லா இடத்துலையும் முட்டி மோதினார். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சீன் போட்டு பார்த்தார். டெல்லிக்கெல்லாம் ஃப்ளைட்டு அந்த வருது இந்த வருதுன்னாரு. எல்லாரும் நினச்சாங்க பிஜேபி போவார் அப்படின்னு. இல்லைன்னா அமித்ஷா பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு நினச்சாங்க. இது எல்லாமே ஏமாத்து தான். இதில் அமித்ஷா குறிப்பேருக்குன்னே சொல்லிட்டாங்க, நாங்கள் எடப்பாடியை மீறி எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? எங்கள் அவருடைய என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி தான், இதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லி அழகா பிஜேபி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர் தாங்க எங்களுக்கு தமிழ்நாடு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அவருக்கே காக்க வச்சு அண்ணாமலையை தலைவர் போதிலிருந்து நீக்கினா தான் நான் கூட்டணி சொன்னக்கூடிய எடப்பாடியார். ஆமா, கடைசி வரைக்கும் நீக்கி அறிவிப்பு வந்து அடுத்த தலைவர் போட்ட பிறகு தானே வந்தாரு. அது தனியா நீங்க நீக்கிட்டாங்கன்னு அறிவிச்சப்ப கூட வரல. அடுத்த தலைவர் நயனா நாயன் அறிவிச்ச பிறகுதான் வந்தாரு. அப்படி அது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். எடப்பாடியார் பழைய எடப்பாடியார் வேற, இப்ப இருக்க எடப்பாடியார் வேற, அவருடைய சேஞ்சஸ் நிறைய. அது நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். அதே மாதிரி விஜயை பத்தி நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம பேசுனது எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் யாரும் வேணாலும் போட்டு பார்க்கட்டும். பஞ்சத்தமிழன்ல போய் யூடியூப்ல அடிச்சல்னா விஜயை பத்தி நாங்கள் 2 வீடியோ போட்டிருக்கோம், நேயர்கள் பார்த்துக்கலாம். 2 வீடியோவிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அவர் எப்படி நடக்கணும், எப்படி நடந்தது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நாம சொன்னது எல்லாமே அவர் மாற்றி அமைச்சிருக்காரு. கண்டிப்பா எல்லாமே மாற்றி, இன்னைக்கு பவுன்சர் கூட மாற்றி அமைச்சிட்டு இன்னைக்கு தொண்டர் படை போட்டிருக்காரு. நம்ம அதுதான் சொன்னோம். அதாவது எல்லாமே நம்ம சொன்னது அவர் அப்படி சொல்லி செய்திருக்காரு. ஆக நான் சொன்னதை அவர் கேட்டாரா என்பதை விட நான் சொன்னது பிரதிபலிச்சிருக்குது, அது வேற ஒரு பிம்பமாக கூட அவர்கிட்ட போய் சேர்ந்திருக்கும். அது நான் தான் என்பது சொல்லவில்லை, என்னுடைய கருத்து அங்கே எடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சொல்றேன்.
ஆனா அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து யார் போயிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் பெரிய பலமான அரசியல் மக்கள் சக்தி உள்ளவர்கள் யாரும் போகல. இப்ப செங்கோட்டையன் போயிட்டதுனால ரெட்டலையில இருந்து எவ்வளவு வாக்கு அவரு கொண்டு போயிடுவாரு? செங்கோட்டையனால முடியாது, கிடையாது. அவருடைய தொகுதியில இருந்து ஒரு 200 பேர் கூட அவருக்கு ரிலீஸ் ஆக குறையாது, ஓட்டு குறையாது, எடப்பாடிக்கு குறையாது. ஆனா இவருக்கு இங்க ஏற்பட்ட மன வருத்தத்துக்கு அவருக்கு அங்க ஒரு இடம் வேணும். பொதுவாக அரசியல் தலைவர்கள் ஒரு இடத்துல வீழ்ச்சி அடையும் போது, மன வருத்தம் வரும்போது இன்னொரு இடத்தை நாடி போய் தன்னுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்றது இயல்பானது. அதைத்தான் இப்போ அவர் செய்திருக்கார். அதே மாதிரி நாஞ்சில் சம்பத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், அவருக்கு இது எத்தனாவது கட்சி? அது பட்டியல் போடலாம், அது வரிசையா போடுங்க. அவருக்கு அந்த அம்மா தான் ஒரு இனோவா கொடுத்துச்சு, அதையும் பிடிங்கிட்டாங்க போல் இருக்கு. இனோவா கொடுத்துடலாம், பெட்ரோலுக்கு டீசலுக்கு யார் காசு கொடுக்கறது? நான் கூட இனோவா வச்சிருக்கேன், கார் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தலைவர் கார் கூட கொடுத்துருவார். ஆனால் டெய்லி பெட்ரோல் டீசல் மற்ற சமாச்சாரம் சோக்கு யார் பணம் தர்றது? இப்போ அந்த பணம் அவருக்கு இப்போ அங்கே கிடைக்குது. யாருக்கு? நாஞ்சில் சம்பத்துக்கு. நாஞ்சில் சம்பத் வந்து வாடகைக்கு கொடுத்து வாய் வியாபாரம் பண்ணி வாழக்கூடியவர், நல்ல ஒரு அரசியல் பேச்சாளர், மிகப்பெரிய படித்தவர், பண்பாளர். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு அவர் மேல இது கிடையாது. பட் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் எதிர்பார்த்த வாய்ப்பு அவருக்கு வைகோ மூலமாக கிடைக்கும்னு பார்த்தாரு. வைகோ எல்லாரையும் சாப்பிட்டாரு. ஆமா, புரியல? இப்ப எல்லாரையும் சாப்பிட்டு அவருடைய விதையை தான் போட்டுக்கிட்டாரு. எல்லாரும் அவரு விதையை தான் அவரு போட்டுக்கிட்டாரு. இவங்க எல்லாம் சக்கையா போயிட்டாங்க. எதிர்பார்த்தது அங்கே அவர் அவுட்டு. ஆக நாஞ்சில் சம்பத்து திறமையான அறிவு சார்ந்தவர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் வாயை வாடகைக்கு விட்டு சாப்பிடக்கூடிய சக்தியை தவிர அவர்கிட்ட வேற மக்கள் சக்தி எதுவும் கிடையாது. இல்லை, திமுகவிலே நீ ஓரங்கட்டப்பட்டேன், என்னைய வந்து சில கருத்துக்களை என்னைய அவமதிச்சாங்க, அதனால தான் அங்கிருந்து இங்கே வெளியே வந்து உங்கள்கிட்ட சேர்ந்தங்கிற மாதிரி. அது ஒவ்வொரு இடத்துலையும் சேரும்போது ஒவ்வொரு கருத்து சொல்லுவார். இங்கே இருந்து என்ன அப்போ யாருமே பாருங்களேன், இப்போ நான் போகிறேன்னா இங்கேருந்து என்னை அவமதிச்சா தான் நான் என்னோட இடத்துக்கு போனதா சொல்ல முடியும். இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிற சமாச்சாரம் என்னென்னா, அந்த அம்மா இனோவா கொடுக்குறேன், செலவு கொடுக்குறேன், வாங்க போயிட்டாரு. இப்போ அந்த அம்மா இல்லை. அந்த அம்மா இல்லைன்ன உடனே இங்கே எடப்பாடி செலவு கொடுக்கறது இல்லை, இனோவா கொடுக்கறது இல்லை. எடப்பாடியை பொறுத்த முடியல, அது அனுப்புறது இல்லை. இப்போ அவருக்கு ரொம்ப நாளாக பசி கொடுமையில் அவர் ரொம்ப நாள் வேதனைப்பட்டு இருந்தார். இப்போ இங்கே ஒரு புது அமைப்பு வந்திருக்கு. இந்த அமைப்புக்கு பேச்சாளர்கள் இல்லை. இந்த அமைப்பு என்ன பண்ண, ஒரு பேச்சாளர் இல்லை, ஒரு நல்ல பேச்சாளர் வேணுங்கிறதுக்காக அந்த பேச்சாளர் அங்க போய் சேர்ந்திருக்காரு. விஜய் என்ன சொல்றாரு? நான் உங்க ரசிகன்ல சொல்றேன். ஆமா, அதான பேச்சாளர். அதான் பேச்சாளர் அப்படின்னா அவரு, நான் தான் சொல்லிட்டேன், ஒரு பேச்சாளர். அவர் பேச்சே கேட்க நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி தான் தமிழ் அறிவு மணியனும். ஆமா, நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் இந்த இடத்துல வரதுனால பேசுறேன். ஒரு அறிவு சார்ந்தவர். அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து யானையில மாலையை கொண்டு வந்து நம்ம கழுத்துல போட்டு நம்மளை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு கனவு கண்டவர். அவருடைய கனவு அப்படி. அவர் அப்பொழுது அவர் வலிமையான மக்கள் செல்வாக்கு இருக்கும் பொழுது பல சக்திகள் அவர் வந்து எதுக்குமே உடன்படல. இப்போ நான் அரசியல் விட்டு விலக போறேன், ஏன்னா எல்லா சக்தியும் இழந்தாச்சு. இந்த நாட்டில் புதுசாக வந்துட்டு இருப்பாங்க சார். நீங்க 30-40 வருஷத்துக்கு முன்னே நீங்க பெரிய மாஸ் லீடராக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும் போது நீங்க கடல்ல கரைச்ச பெருங்காயம் ஆயிடுவீங்க. கண்டிப்பா. அதை தக்க வைக்கிறதுக்கு வேண்டிய வேலையே சமயம் இருக்கும் போது நீங்க செய்திருக்கணும். நீங்க சமயத்தை பூரா தவற விட்டுட்டீங்க. ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆவான்னு காத்திருந்தாரு. ரஜினியை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி இருந்தா கூட ரஜினி அந்த கட்சியை நடத்திருப்பாரு. ரஜினி கூட போனவங்க எல்லாம் ரஜினி எங்களை முதலமைச்சர் ஆக்குவார்னு போனாங்க. அந்த ஆள் பார்த்தாரு ரஜினி, இவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நான் எதுக்குடா கட்சி ஆகிக்கணும், நான் ஏன் பல்லக்கு தூக்கணும்? எப்படி இவங்க போனாங்க, ஒரு பெரிய மாஸ் லீடர், ஒரு சுப்பீரியர் நடிகர், உலகம் முழுவதும் ரசிகர் இருக்கக்கூடிய ரஜினியை இவங்க என்ன சொல்லி பேருந்து இருந்தவங்க எல்லாம். ஒரு பக்கம் அண்ணாமலையும் கூட தான் இருந்தாரு, இவரு இருந்தாரு, நிறைய இருந்தாங்க நல்ல ஆட்கள். ஆனா அவங்க எல்லாருக்கும் என்ன கனவு வந்துன்னா, அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் என்ன ரஜினி முதலமைச்சர் ஆக்கிடுவாரு, இவருக்கு அப்புறம் நான் தான் சிறந்த தேசபக்தன், நான் காமராஜர் காலத்துல இருந்தே பக்தன். உண்மைதான், பக்தன் தான். இப்ப நான் கூட காமராஜர் பக்தன் தான். 71 இருந்தே காமராஜர் கையை பிடிச்சு வந்தவன் தான். சொல்லிக்கலாம், சொல்லுவோம். நீரும் பக்தர் தான், நிறைய புத்தகம்லாம் எழுதிக்கிறீங்க, உங்களுடைய இதெல்லாம் படிச்சிருக்கோம்.
அவர் மேல இருக்கு ரொம்ப அன்பு உண்டு. யாரு? தமிழறிவு மணியன். ஆமா, ரொம்ப பாசம் உண்டு, அன்பு உண்டு. அவர் எத்தனை இயக்கம் ஆரம்பிச்சு ஒழிச்சிருக்காரு. காந்தி காமராஜ், அப்புறம் அந்த காந்தியவே விட்டுட்டாரு. முதல்ல காந்தி காமராஜ் இயக்கினார். திடீர்னு காந்தி மேல என்ன கோவம் வந்துச்சோ பாவம் அந்த மனுஷன் காந்தியை விட்டுட்டு காமராஜர் மக்கள் சரி ஏதோ ஒண்ணு காமராஜரா வந்துட்டு கிட்ட நெருங்கிட்டாருன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா அதையும் காணும். காமராஜர் நினைச்சேன் சரி ஏதோ ரூட் எடுக்காரு என்னமே சரியா வந்துடாருன்னு நினைச்சேன். இப்ப அதையும் காணும். இப்ப பாத்தீங்கன்னா இதே நிலைமை தான் சார் இவருக்கு. நாஞ்சில் சம்பத் இந்த விஜய்ங்கிறது ஒரு மவுஸ் எப்படி ஒன்று பண்ணி பாக்குறாங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு புதிய அரசியலமைப்பு கட்சிகளை ஆரம்பிக்கிறவங்களுக்கு மாநில கட்சிகள்ல பெரும்பாலும் யாரும் பெரிய தலைவர்கள் போகல. இவர் கட்சியில ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போனதுங்கிறது ஒரு வரலாறு. அதனாலதான் அவருக்கு செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்த காரணம். எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு யாரும் போகல, எம்எல்ஏக்காக போவாங்க. இவர் எம்எல்ஏ 3 மாதம் தான் இருக்கு. செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய ஆளு, அவரு என்ன புத்திசாலி. 3 மாசம் அங்க இருக்கிறது 3 மாசம். தொகுதியில் இன்னொரு குறை சொல்றாங்களா, அதாவது நீங்க நாங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், ஆமா நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க, சட்டசபைக்கு போனீங்க, அமைச்சர் ஆனீங்க. ஆனா எங்கிட்ட எல்லாம் கேட்காம எங்கிட்ட எல்லாம் சொல்லாம நீங்க திடுதுப்புன்னு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க அங்க ஏன் போனீங்க, அது மிகப்பெரிய தவறு தானே அப்படின்னு அங்க தொகுதி மக்களே கேட்கிறாங்க. தொகுதி மக்கள் கேட்கலாம், ஆனா அப்படி இதுவரைக்கும் எந்த தலைவரும் ரிசைன் பண்ணி மக்கள்கிட்ட கேட்டு போனதா வரலாறு இல்லை. பட் அது மக்கள் எதிர்பார்க்கறது தானே. நாங்க நீங்க எத்தனை வாக்குறுதி சொன்னீங்க, நான் நிற்பேன், உங்க கூட இருப்பேன், நான் உங்களோட தோல் கொடுப்பேன், உங்களை காப்பேன், இந்த தொகுதி மக்களை நான் காப்பேன்னு சொல்லிட்டு அடுத்தல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மக்கள் கேட்க தானே செய்வாங்க. சார் நான் எல்லாரையும் காப்பேன்னு வசனம் பேசுறேன், நான் போய் நிக்கிறேன், மக்களே என்னை நம்புங்க, நான் உங்க கூட இருப்பேன், நீங்க எனக்கு வாக்களிங்க, நான் வெற்றி பெற்றா உங்களோட இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எல்லா வெற்றியும் பெற்றுட்டு மக்களோட நான் இல்லாம நான் போகும்போது நான் பாட்டில் போயிட்டா மக்கள் கேள்வி கேட்பாங்க. இதான் மக்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி விஜய் கட்சியில பொறுத்த மட்டும் எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த பிம்பம் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட விஜயால் தனியாக இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைத்து அவர் வெற்றி பெற முடியாது. மிக தெளிவா சொல்லியாச்சு. விஜய் அடுத்த நான் தான் முதல்வர். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு வலைத்தளங்களில் நான் பார்த்தேன், அதாவது நிதித்துறை அமைச்சராக புசி ஆனந்தா போடுற மாதிரியும். என்ன அது நீங்க சொல்ற அந்த அமைச்சர்களை ஒவ்வொரு லிஸ்ட் பட்டியல் போடுறாங்கல்ல, இது ஒவ்வொரு சின்ன கட்சிகள் இப்ப நம்ம கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு அமைச்சர் பட்டியல் போடும். இது மக்களுக்கு ஒரு அவர்களுக்குள் ஒரு மகிழ்வை கண்டுகொள்ளாமே தவிர மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ வந்த பிறகு எம்எல்ஏ தானே சார் மந்திரி ஆக முடியும். கண்டிப்பா நீ கட்சி இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சார், விஜய் கட்சியில் இருக்கிறவங்க மந்திரி ஆயிட முடியுமா? விஜய் கட்சிக்காரங்க மக்களை போய் சந்திக்கணும், மக்கள் வெற்றி பெற வைக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நீங்க அமைச்சரவைக்கு போக முடியும். அதுக்கு பிறகுதான் அமைச்சரை பத்தியே பேசணும். ராமசாமியா கந்தசாமியா சுப்பிரமணியாங்கிற பேச்சு அதுக்கப்புறம் தான் பேசணும். அதுக்கு முன்ன பேசுறது எல்லாம் கோமாளித்தனமான பேச்சு. ஒரு விவாதத்துக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக பேசிக்கொள்றது தான் இந்த பேச்சு. உதாரணமா ஒரு இடத்துல நம்ம பாண்டே ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. கேட்டேன், நல்ல கருத்து, சரியான கருத்து. அது நானும் கூட அதை அப்படியே முன்மொழிகிறேன் அந்த கருத்தை. ஏன்னா 10% ஓட்டு வாங்கினார் சீமான், 35 லட்சம் ஓட்டு என்னவோ, அதை அவர் சொல்றாரு கரெக்டா. 35 லட்சம் ஓட்டு சீமான் தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலேயும் தான் அந்த 35 லட்சம் ஓட்டு வாங்க. ஆமா, அவ்வளவு ஓட்டு வாங்கின சீமான் ஒரு எம்எல்ஏ வர முடிஞ்சுதா? 35 லட்சம் ஓட்டு வாங்கின சீமான் ஒரு ஓட்டு வாங்க முடிஞ்சதா? ஒரு எம்எல்ஏ வர முடிஞ்சதா? இப்போ விஜய் அவர் கூட்டத்துக்கு 50,000 பேர் வந்திருந்ததா வச்சுக்கிடுங்க. அவர் இது அந்த கணக்கு அவர் சொல்றாரு. அந்த இடத்துல 50,000 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த வந்தவர்களில் 3 பேர் ஒரு வீட்டுக்கு ஓட்டு அவங்களுக்கு இனி வச்சிருந்தா கூட 50,000 × 3 1.5 லட்சம். இந்த 1.5 லட்சம் ஓட்டு 6 தொகுதி மக்கள் தான் அந்த 50,000 பேர். 1.5 லட்சம் × 6 எவ்வளவு? இது 6 6 3 எவ்வளவு ஆச்சு? 9 லட்சம் ஆச்சா? 9 லட்சம். 1.5 6 தொகுதி கூட வரும்ல. 6 2 12 120 ஒரு 1.25 25,000 6 1.5 சரியா வச்சா? 6 1.5 லட்சம். ஒரு தொகுதிக்கு 25,000 ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு. சரி வச்சுக்கிடுங்க. தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு 25,000 ஓட்டு அவர் வாங்கிட்டா அவர் வெற்றி பெறுவாரா? 25,000 ஓட்டு எடுத்தா அவர் எம்எல்ஏ ஆயிடுவாரா? எந்த தொகுதியில அவர் எம்எல்ஏ ஆவாரு? எந்த தொகுதியிலையும் விஜய் எம்எல்ஏ ஆக முடியாது. அதான் பாண்டே தெளிவா சொல்றாரு. அதான் தெளிவா சொல்றாரு.
கரெக்ட் அவர் சொல்றது இல்ல, அந்த கணக்கு கரெக்ட் தானே? ஆமா. அப்போ நீங்க தொகுதிக்கு 25,000 ஓட்டு வாங்குவீங்க, 100 தொகுதி வரும்போது ஓட்டு என்ன ஆயிட்டு? அதுல ஒரு 25 லட்சம், ஒரு 50 லட்சம், ஒரு 60 லட்சம், இப்படி நீங்க 60 லட்சம் ஓட்டு வாங்கினா கூட தமிழ்நாடு முழுக்க 35 லட்சம் ஓட்டு வாங்கின சீமான் நீங்க 60 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் நீங்க ஒரு எம்எல்ஏ வர முடியாது. ஒரு எம்எல்ஏ வர முடியாத விஜய் எப்படி அமைச்சர் கணக்கு போடுறாங்க? பகல் கனவு காண்றாங்க, பகல் போடுறாங்க. ஆக கூட்டணியை ஒழுங்கா அமைத்தால் இந்த அரசை மாற்றுவோம், இந்த அரசை வீழ்த்துவோம் நீ விஜய் சொல்றது உண்மையா இருந்தால், ஆட்சியாளரை அகற்றி புதிய ஆட்சி கொடுப்போம் என்று மக்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை உண்மையாக இருந்தால், விஜய் அவர்கள் கூட்டணி கட்சியோடு இணைந்து கூட்டணியில் மிக பலமாக இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு உள்ள அந்த கட்சி கூட்டணியோடு இருந்து வீழ்த்தினால் அவரும் ஒரு 60 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கொண்டு இல்ல அந்த கட்சின்னு சொல்றீங்களா, எந்த கட்சியில சேர்ந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவர் சொல்றாரு ஆட்சியாளரை வீழ்த்துவோம், அதிகாரத்தை வீழ்த்துவோம். அது கரெக்ட். அப்போ நான் அதை வீழ்த்தக்கூடிய எந்த கட்சி இருக்கோ அதுல தானே போக முடியும். உங்களுக்கு ராமசாமியை வீழ்த்துவோம் சொன்னா இதுல சொல்றது இல்ல, கந்தசாமி, சுப்பிரமணியன் 5 பேர் சொல்றாருன்னா அந்த 5 பேர்ல யாரு வீழ்த்தக்கூடிய வலிமை உள்ளவன்னு சொல்லணும்ல. அப்ப நான் சொல்லுவேன் வீழ்த்திடுவேனே, என் கூட வந்துடுவாரா? பெருந்தலைவர் மக்கள் கட்சி கூட நாங்களும் அப்பதான் சொல்றோம், ஆதிக்க அதிகாரத்தை வீழ்த்துவோம், நாட்டில் சர்வதிகார ஆட்சி நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்க மக்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கல, அதனால அந்த அரசை வீழ்த்துவோன்னே நான் கூட சொல்லுவேன். அரசை வீழ்த்துவோம் நான் சொன்னா ஏன் கூட விஜய் கூட்டணிக்கு வர முடியுமா? வர முடியாது. பெருந்தலைவர் மக்கள் கட்சி சொன்னால் பெருந்தலைவர் மக்கள் கட்சி கூட அவர் வர முடியாது. அதில் யாரு வலுவு மிக்கவர்கள், சொல்லுபவர்கள் யாரு வலுவானவர், அந்த வலுவோடு நாமும் சேர்ந்தால் வலுவுக்கு வலு சேர்ந்தால் வெற்றி அடையும். அப்போ அதிமுக கூட்டணி தான் அது அவர் முடிவு பண்ணும். அது எந்த விதமான கூட்டணிங்கிறது அவர் முடிவு பண்ணும். சீமான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் இதுல இல்ல, நீங்க சொல்ற அதிமுக தான் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த வடிவத்துக்குள்ள வர்றதில்ல. 2 இடையூறுகள் இருக்கு. அதாவது அவங்களுடைய மாநில தீர்மானத்திலேயே முதலமைச்சராக விஜய் தான், விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கூட்டணியோடு தான் நாங்கள் கூட்டணி அவர் ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டார், அது தீர்மானம் ஆயிடுச்சு. அதே மாதிரி எடப்பாடியார் சமீபத்தில் போட்ட லாஸ்ட் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இப்ப எடுத்த அந்த கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் எடப்பாடியார் போட்டிருக்காரு. அந்த 16 தீர்மானங்கள்ல எடப்பாடியார் அங்க போட்டிருக்க தீர்மானத்தில் முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் தான். எங்களுடைய கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய கூட்டணியில், அதாவது எங்களுடைய கூட்டணியிலே முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் தான். சோ இப்போ இந்த 2 தீர்மானத்தையும் பார்க்கும்போது நீங்க விஜய் வந்து எடப்பாடியாரோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, அவரை விட்டு கொடுத்து துணை முதல்வரை கொடுக்கலாம் இல்ல, இருக்கா தீர்மானம் நமக்கு இடையூறாக இருந்தாலும் இன்னும் பரிசீலிக்கலாம், டைம் இருக்கு, பரிசீலிக்கலாம். நாட்டின் நலன் கருதி, நாட்டு மக்களுடைய நலன் கருதி, மாநிலத்தினுடைய வளர்ச்சி கருதி, மாநில மக்களுடைய நலம் கருதி நாங்கள் இந்த தீர்மானத்தில் இருந்து மாற்றி நாங்கள் ஒரு சமாதான முடிவுக்கு வந்திருக்கோம்னு சொன்னா நாட்டு மக்கள் யாரும் உங்களை அவாய்ட் பண்ண போறதில்லை. வரலாம், வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வேண்டிய முதலமைச்சர் வாய்ப்பை ஒருவர் பகிர்ந்து கூட செய்யலாம். ஏன்னா என்னுடைய கருத்து இதை வந்து எடப்பாடி எப்படி ஏற்றுக்கொள்வார், இவர் விஜய் எப்படி ஏற்றுக்கொள்வாருங்கிறது கூட எனக்கு இல்லை. 2 பேரும் ஒன்றாக இணைந்து எடப்பாடியாருக்கு 2.5 ஆண்டு காலம், விஜய்க்கு 2.5 ஆண்டு காலம் அங்க கர்நாடகா பாலிஸ் மாதிரி ஒரு தற்காலிகம் பண்ணி நாட்டு மக்களுடைய நலனுக்காகவோ உங்களுடைய நலனும் உங்களுடைய கட்சியினுடைய நலனும் உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி ஆகணும்னு வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய நலனையும் இருக்கக்கூடிய தொண்டர்களை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற நலனையும் நீங்கள் கருதினால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தால் என்ன குடி மூழ்கிவிடும்? கண்டிப்பாக இதுல யாருக்கு என்ன நஷ்டம் வந்துடும்? அவரு நின்ற அரசியல் நீங்க நின்றுடலாம். அப்போ நீங்க எதிர்பார்க்கிற சக்தியை வீழ்த்த வேண்டிய சக்தியை வீழ்த்திடலாம். இந்த எலெக்ஷன்ல விட்டு கொடுத்தாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல ஒரு வாய்ப்பு அதை நீங்க பண்ணிக்கிடுங்க, வளர்ந்துக்கிடுங்க, வளர்ச்சி அடைஞ்சுக்கிடுங்க, கத்துக்கிடுங்க. கண்டிப்பா நீங்க அதிகாரத்துக்கு வந்தா தானே 2 வருஷம் இங்க வந்து 2 வருஷம் வந்தா நீங்க அதிகாரத்தை கத்துக்க போறீங்க, அரசியல் பாடம் படிச்சுக்கிடுவீங்க, ஆட்சி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க, உங்க செயல்பாடுகளை மக்கள் பார்ப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க உள்துறை அமைச்சராக இருங்க, நீங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவரை உள்துறை அமைச்சராக போடுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தானே. காமராஜர் கொடுத்தாரு, கக்கனுக்கு பேசுறானே முக்தா,
முத்தா பேசுறானே முட்டாள். கக்கனுக்கு யார் கொடுத்தது? உலக வரலாற்றிலே கிடையாது, இந்திய வரலாற்றிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஒரு முதலமைச்சர் அவன் தான் வச்சிருப்பான் உள்துறை அமைச்சகத்தை, எவனும் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான். இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் பிரதமருக்கு கொடுப்பாரு, அது வேறு. மாநில அரசனுடைய உள்துறை அமைச்சகத்தை கொடுத்துட்டா முதலமைச்சரே காலி ஆயிடுவான். அப்போ எவ்வளவு நம்பிக்கையான ஒரு உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்க முடியும்? தன்னுடைய உயிரா நேசிக்கக்கூடியவங்க தான் உள்துறை அமைச்சரை கொடுக்க முடியும். உள்துறை அமைச்சர் முதலமைச்சரை கைது பண்ணிட்டு முடியும். என்ன நினைக்கிறீங்க? உள்துறை அமைச்சர் சாதாரண விஷயம் கிடையாது. போலீஸ் கண்ட்ரோல் போட்டா உள்துறை அமைச்சர் அவன் உத்தரவு போட்டான்னா முதலமைச்சரை பிடிச்சு உள்ள போட்டுருவான். அப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தை படிச்சு அறிவு சார்ந்த எங்களுடைய பெருந்தலை காமராஜ் ஒடுக்கப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக இருந்த கக்கன்ஜிக்கு உள்துறை அமைச்சகத்தை கொடுத்து அழகு பார்த்தவர். காமராஜ் ஊழல்கள் சொன்னீங்கன்னா நாக்கெல்லாம் அறிவு போயிடும்டா. ரொம்ப நன்றினாச்சு. வணக்கம். விஜயுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கீங்க. ஏற்கனவே நீங்க 2 வீடியோல சில கருத்துக்களை சொன்னதை விஜய் பின்பற்றி இருக்கிறாரு. இந்த காணொலியிலையும் விஜய் இந்த இது நீங்க சொன்ன கருத்துக்களை பின்பற்றினால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு. நன்றி. நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். நன்றி. நன்றி.